வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி drvelectricaltamil சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த டைமரை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு ஏர்கோனை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இந்த டைமர்லேருந்து எப்படி நம்ம இந்த கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுலேருந்து அவுட்புட் எடுத்து எப்படி நம்ம ஒரு ஏர்கோனை ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள். இதை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தில் உள்ள அந்த டிவி போர்டில் அந்த டைமரை வந்து எதுக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம போய் பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம நியூட்ரல் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த நியூட்ரலில் இருந்து டைமருக்கும் இந்த கான்டாக்ட்டுக்கும் நியூட்ரல் எடுத்து கொடுப்போம். டைமரில் நம்ம வந்து 1 டெர்மினல் கொடுக்க போகிறோம். டைமரில் வந்து மொத்தமே 4 டெர்மினல் தான் இருக்கும். 1 2 3 4. சரிங்களா? சரி, நியூட்ரல் கொடுத்தாச்சு. அடுத்ததாக அந்த கான்டாக்டோட காயிலுக்கு கான்டாக்ட் வேலை செய்கிறக்கா அதுக்கு இப்போ நியூட்ரல் எடுத்து கொடுக்குறோம். நியூட்ரலில் வந்து இந்த காயிலில் கொடுத்துருவோம். கூடவே வந்து இன்னொரு வயர் தான் லிங்க் பண்ணிக்கிறோம். அது எதுக்காகனா இந்த பல்ப் ஒன்று நம்ம அதில் போட்டு அவுட்புட் எடுக்குது அதாவது தெரிஞ்சுக்கிறக்கா கான்டாக்ட் ஆன் ஆனோன்னு கரண்ட் அவுட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா. கொடுத்தாச்சு. அதை கொண்டு வந்து இப்போ இந்த 2 டெர்மினலில் கொடுத்துருவோம். சரி, இப்போ நியூட்ரல் ரெண்டுக்குமே கொடுத்தாச்சு. டைமருக்கும் கொடுத்தாச்சு, கான்டாக்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு வந்து ஃபேஸ் எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம ஃபேஸ் அவுட்புட் எடுத்து வந்து கொடுப்போம். சரிங்களா? இப்போ இதில் வந்து ரெண்டு வயர் கொடுத்துக்குறோம். அதாவது ஒன்று வந்து இந்த கான்டாக்ட் ஆன் ஆச்சுன்னா பல்ப் எரியும் பாருங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கா அதுக்கு ஒரு ஃபேஸ் இன்புட்டும் டைமருக்கும் இன்புட்டுக்கும் கொண்டு வந்து கொடுத்துக்குறோம். டைமர் வேலை செய்கிறக்கா ஒரு வயர் கொண்டு வந்து நம்ம இந்த கான்டாக்டோட 1வது டெர்மினலில் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த இதை கொண்டு வந்து நேராக இந்த டைமரோட 2வது டெர்மினலில் கொடுத்துருவோம். அதோட கூட என்ன பண்ணுறோன்னா இந்த 3வது டெர்மினலில் இந்த வயரை போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா இந்த கான்டாக்ட்டுக்கு அவுட் எடுத்து கொடுக்குறக்கா. இப்போ நம்ம இதை 2வது டெர்மினலில் கொடுத்துட்டு ஃபேஸ் இன்புட்டை கூடவே பக்கத்தில் ஒரு சின்னதாக வயரில் லிங்க் பண்ணுவோம். இது எதுக்காகனா இந்த டைமர் ஆனோன்னா கரண்ட் அவுட்புட் ஆகிறக்கா. அதை இப்போ இந்த லூப்பிங்கை வந்து 4வது டெர்மினலில் கொடுக்குறோம் டைமரில். சரி, இப்போ நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இதுலேருந்து அவுட் ஆகிற தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு பல்ப் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த பல்புக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து இந்த கான்டாக்டில் கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம வந்து கான்டாக்டர் 1வது டெர்மினல் மேலே ஃபேஸ் கொடுத்துருவோம், 2வதுல நியூட்ரல் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ இந்த கான்டாக்ட் ஆன் ஆச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க மேலே ஃபேஸ் நியூட்ரல் வந்து கான்டாக்ட் மூலயமா அவுட் ஆகி இந்த பல்புக்கு வந்துடும். அப்போ நம்ம இப்படி தான் நம்ம ஒரு ஏர்கோனை கொடுக்குறனால இப்படி தான் கொடுக்கணும். அதாவது நியூட்ரல் வந்து நம்ம கான்டாக்டில் கொடுத்தும் எடுத்துக்கலாம், இல்லை நேரடியாக நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த வயர் இருக்குது பாருங்கள், இந்த டைமர்லேருந்து அவுட் எடுக்கிறோமோ அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறோன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த கான்டாக்டோட A2ல் கொண்டு போய் கொடுக்குறோம். A2 காயிலில் A1ல் வந்து அந்த நியூட்ரல் கொடுத்துருக்கோம். A2ல் வந்து இந்த இதில் டைமர்லேருந்து அவுட் ஆகி வரக்கூடிய ஃபேஸை இந்த A2 காயிலில் கொடுக்குறோம். நம்ம கான்டாக்டோட காயிலில் கொடுத்தாச்சு. சரிங்களா?
இப்போ நம்ம இந்த டைமருக்கு எப்படி நம்ம டைம் செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நிறைய பாருங்கள், இந்த டைமருக்கு எப்படி டைம் செட் பண்ணுறது, அதாவது இன்புட் எப்படி கொடுத்து அவுட்புட் எடுக்குது அப்படிங்கிறது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம சும்மா ஒரு செஞ்சு பார்க்குறதுக்காக இப்போ நம்ம செட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஏசி ரன் ஆகணும், அடுத்து வந்து ஒரு 15 நிமிஷம் அமரணும், திரும்ப அடுத்து 2 மணி நேரம் ரன் ஆகணும், அடுத்து ஒரு 5 நிமிஷம் அமரணும். அப்படிங்கன்னா எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பல்லானது வந்து வெளிப்பக்கம் இருந்துச்சுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம், அதே இது உள்பக்கம் இருந்துச்சுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பல்லை வந்து உள்பக்கம் தள்ளி வைப்போம். சரி, இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் வச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு 15 நிமிஷம் அமரணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், அந்த பல்லு வந்து வெளியில் இருந்து ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு பல்லு வந்து இதில் வந்து 15 நிமிஷம், அப்போது ஒரு பல்லை வெளியே விட்டுட்டு அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த பல்லை அப்படியே உள்பக்கம் தள்ளி விட்டோம்னா ஆன் ஆயிரும். சரி, இப்படி தான் நம்ம செட் பண்ணுறது. அதே மாதிரி இதை வந்து நம்ம சுற்றும் போது வந்து மேல் பக்கம் தான் சுற்றணும், கீழ்ப்பக்கம் சுற்றக்கூடாது. கீழ்ப்பக்கம் சுற்றினா உள்ள அந்த கீர் பல்லு உடஞ்சிடும். சரிங்களா? சரி, அப்போ நம்ம இந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி சுற்றி செட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நம்ம செட் பண்ணதை வந்து எப்படி வேலை செய்தானுங்கிறது இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து ஆட்டோனா மேலே இருக்குன்னு அர்த்தம், மேலே வச்சா ஆட்டோ, கீழே இருந்தால் மேனுவல். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை கரண்ட்டை கொடுத்து இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம கரண்ட் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ கரண்ட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேனுவலில் இருக்கிறனால எரியுது. இப்போ இதை ஆட்டோவில் வச்சுக்கிறோம். இப்போ ஆட்டோவில் இருக்குது, இப்போ எரியாது. கரெக்டாக நம்ம செட் பண்ணியிருக்கிற டைம் வந்தால் தான் அது எரியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அது வரைக்கும் லேசாக சுற்றுவோம். அதாவது நம்ம உள்பக்கம் இருக்கிறது தான் வந்து ஆனு, வெளியில் இருந்து ஆஃப். சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிற பல்லெல்லாம் வெளியில் இருக்குது, நம்ம உள்பக்கம் உள்ள தள்ளி வச்ச பல்லு இன்னும் வரல, வந்தோன்னா கரெக்டாக ஆன் ஆயிரும். அதே மாதிரி அது ஆன் ஆகிறது வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தோன்னே தான் அது ஆன் ஆகும். கரெக்டாக? சரிங்களா? அந்த அம்புக்குறி கூட போட்டுருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துக்கு நேரம் வந்தோன்னே தான் அது ஆன் ஆகும். சரி, இப்போ நம்ம அது வரைக்கும் இப்போ மேலே நடி சுற்றுவோம். கரெக்டாக இருந்தால் நம்ம செட் பண்ணியிருக்க அந்த பல்லு கரெக்டாக வந்தோன்னே உள்பக்கம் வந்தோன்னே இந்த இடத்துல கரெக்டாக ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் லேசாக சுற்றுவோம். இப்போ தெரியுதா நல்லா? இந்த இருக்குது பாருங்கள், நம்ம உள்பக்கம் தள்ளி வச்சோம் பாருங்கள், அது இந்த இருக்குது பாருங்கள், வெளிப்பக்கம் வச்சது இது. இப்போ நம்ம அடுத்து 2 மணி நேரம் வந்து உள்பக்கம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஒரு 15 நிமிஷம் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பல்ல வெளியே இழுத்துருக்கோம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்தோன்னே இப்போ ஆஃப் ஆயிரும் பாருங்கள். இப்போ கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அந்த வெளியே இழுத்து வச்ச பல்லு கரெக்டாக அந்த இடத்துல வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்து சுற்றினோம்னா அடுத்து அந்த 15 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு உள்பக்கம் தள்ளி வச்சோம் பாருங்கள், அது கரெக்டாக இப்போ ஆன் ஆகும் பாருங்கள். இப்போ ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம இந்த டைமரில் வந்து இன்புட் ஃபேஸ் கொடுத்து அவுட்புட்டை எடுத்து நம்ம இந்த கான்டாக்ட் மூலயமா ஒரு ஏசியோ இல்லை லைட்டுகளோ இப்படி தான் ஆன் ஆஃப் பண்ணுறது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஒரு தடவை பார்ப்போம். இப்போ இதுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த டைமரில் வந்து இன்புட் பேஸ் கொடுத்துருக்கோம், நியூட்ரல் இந்த பக்கம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நியூட்ரல் இதிலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த கான்டாக்ட் காயிலுக்கு இன்புட்டும், அதே மாதிரி இந்த கான்டாக்ட்லேருந்து அவுட் எடுக்கிறதுக்கு இந்த பல்புக்கு நியூட்ரலும் லிங்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இந்த டைமர் வேலை செய்கிறதுக்கு டைமருக்கு இன்புட்டுக்கும் இந்த 1 டெர்மினலில் நியூட்ரல் கொடுத்தாச்சு. சரிங்களா? சரி, அடுத்ததாக ஃபேஸ் எப்படி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த இருக்குது பாருங்கள், இந்த சர்க்யூட் எம்சிபியிலேருந்து 2 ஃபேஸ் அவுட்புட் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து இந்த கான்டாக்ட்டுக்கு இன்புட் கொடுக்குறதுக்கு, அதாவது இந்த அவுட் ஆச்சுன்னா கரண்ட் வெளியாக இருக்க ஒரு இன்புட் ஃபேஸும், அடுத்து இன்னொன்று வந்து இந்த டைமர் வேலை செய்கிறதுக்காக ஒரு இன்புட் ஃபேஸும் கொண்டு வந்துருக்கோம். அதாவது டைமருக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னா, இந்த 1வது இதில் வந்து நியூட்ரலும் 2வது டெர்மினலில் ஃபேஸ் இன்புட்டும் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா இந்த டைமர் வந்து வேலை செய்கிறதுக்காக. சரிங்களா? இந்த ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தா அந்த டைமர் வந்து வேலை செய்யும். அடுத்ததாக இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னா, இந்த 2லேருந்து 4க்கு, அதாவது இந்த 4 இருக்குது பாருங்கள், இந்த 4வது டெர்மினலுக்கு வந்து 2லேருந்து ஒரு சின்னதாக வயர் லிங்க் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா அந்த டைமர் ஆன் ஆச்சுன்னா அவுட் ஆகிறதுக்கு ஃபேஸ் வந்து இன்புட் கொடுத்தா தான் அவுட் ஆகும். அப்போ அதுக்கு இன்புட் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். திரும்ப அந்த டைம் கரெக்டாக வந்தோடனே இதுலேருந்து இந்த கொடுத்துருக்க இந்த 4வது டெர்மினலில் கொடுத்துருக்க ஃபேஸ் ஆனது அந்த டைம் வந்தோடனே கரெக்டாக அந்த 3வது டெர்மினலில் அவுட்புட் பண்ணிடும். சரிங்களா? இதுலேருந்து அவுட் ஆயிரும். அப்போ இந்த அவுட்புட் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கான்டாக்டரோட காயிலில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ இதுலேருந்து கரண்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஆயிரும். இதுக்கு நியூட்ரல் ஆல்ரெடி நம்ம இந்த காயிலில் மேலே A1 காயிலில் கொடுத்துருக்கோம், A2வில் வந்து ஃபேஸ் இன்புட் கொடுத்துருக்கோம். அப்போ கரெக்டாக இந்த டைமர் ஆன் ஆகி வந்தோம்னா இந்த கான்டாக்ட் ஆன் ஆயிரும். அப்போ நம்ம மேலே வந்து ஃபேஸ் நியூட்ரல் இந்த கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், கரெக்டாக இது கான்டாக்ட் ஆன் ஆனோடனே இது வழியாக கரண்ட் அவுட் ஆகி இந்த பல்ப்பு எரிய ஆரம்பிச்சிது. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஏர்கோனுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வயர் கனெக்ஷன் கொடுத்து
இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது. ஏர்கோனாக இருக்கலாம், அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான லைட்டுகள் கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம விருப்பம் தான், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த டைமர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டியிருந்தேன். அந்த படத்தில் உள்ள போர்டில் இந்த டைமரை வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வாங்க போய் பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்கள், இதான் அந்த போர்டு. இப்போ இந்த போர்டில் எப்படி கரண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இருக்கு பாருங்கள், இந்த RCCBயில் தான் ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் கொடுத்து திரும்ப இதுலேருந்து அவுட்புட் எடுத்திருக்காங்க. கீழே அவுட்புட் எடுத்து ஃபேஸ் எல்லாத்துக்குமே கீழே அந்த பார் லிங்க் வச்சுருக்காங்க. லிங்க் வச்சு எல்லா பிரேக்கருக்கும் லிங்க் பண்ணிட்டாங்க. நியூட்ரல் அதே மாதிரி இந்த பாரில் கொண்டு வந்து நியூட்ரல் லிங்க் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் எர்த்து வந்துடும். அதே மாதிரி எர்த்து ஃபுல்லாக இந்த பாரில் வந்துடும், தெரியுதுங்களா? இந்த பாரில் வந்துடும். சரி, இப்போ நம்ம இந்த டைமருக்கு எப்படி கரண்ட் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிரேக்கர் இருக்குது பாருங்கள், இந்த பிரேக்கர்லேருந்து தான் அவுட் எடுத்துகிட்டு போய் நேரம் இந்த கான்டாக்டர் இருப்பாங்க. கான்டாக்டுக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு திரும்ப அதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து தான் இந்த டைமருக்கு கரண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த டைமருக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்த மாதிரி தான் இந்த 2வது டெர்மினலில் ஒன்று வந்து ஃபேஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த 1வது டெர்மினலுக்கு இங்கேருந்து நியூட்ரல் எடுத்துக்கொண்டு போய் அதனோட 1வது டெர்மினலில் கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்குன்னா 1வது நியூட்ரலும் 2வது ஃபேஸ் எதுக்குன்னா இந்த டைமர் வந்து வேலை செய்கிறக்கா. சரிங்களா? கொடுத்துட்டு திரும்ப அதிலேருந்து பக்கத்தில் உள்ள 4வது டெர்மினலுக்கு சின்னதாக ஒரு ஒயரை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த டைமர் ஆனோடனே கரண்ட் அவுட்புட் கொடுக்குறக்கா. 4வது டெர்மினலில் கொடுத்துட்டு திரும்ப அந்த 3வது டெர்மினல்லேருந்து அவுட்புட் எடுத்து வந்து நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கான்டாக்டோட காயிலில் ஒன்று வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே செஞ்சோம்னா அதே தான். அதே மாதிரி இந்த காயிலுக்கு வந்து ஏற்கனவே இந்த நியூட்ரல் இங்கே கீழே லிங்க் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த கான்டாக்டோட காயிலுக்கு நியூட்ரல் ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டாங்க வேலை செய்ய. அதாவது இந்த கான்டாக்ட் ஆன் ஆகிறதுக்கு அதுக்கு அந்த காயிலுக்கு வந்து நியூட்ரலும் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபேஸ் வந்து இந்த டைமர்லேருந்து அவுட் ஆகி வர்றதை ஃபேஸை மேலே இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர்கோனுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாருங்க, இந்த 1ஆம் MCBலேருந்து 1ஆம் MCBலேருந்து கரண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் இந்த இன்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபேஸ் இன்புட்டு. அதே மாதிரி நியூட்ரலும் வந்து இதில் இன்புட் கொடுத்துட்டாங்க, அதாவது ஏர்கோனுக்கு. திரும்ப இதுலேருந்து கீழே அவுட் ஆகுது பாருங்கள், இந்த கீழே உள்ள அவுட் ஆகுது, தெரியுது? அந்த இல்லை இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபேஸ், இது வந்து நியூட்ரலு, இது வந்து ஃபேஸு. இதுதான் வந்து இந்த ஏர்கோனுக்கு அவுட் ஆகி போகிறது. இந்த இருக்குது பாருங்கள், இதான் அந்த ஏர்கோன். சரிங்களா? இந்த ஏர்கோனுக்கு தான் இந்த டைமர் வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எப்படின்னா 2 மணி நேரம் ஏர்கோன் ரன், அதாவது எப்படின்னா 2 மணி நேரம் ஏர்கோன் ரன் ஆச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஆஃப் ஆகிற மாதிரி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஒய்ஃபையோட சுவிட்ச் ரூம். அப்போ இதுக்கு வந்து கரண்ட் வந்து எந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இதில் வந்து இந்த ஏர்கோன் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இதுக்குள்ள தான் அந்த சுவிட்ச் உள்ளே இருக்குது. கீழே உள்ளதுக்குலாம் எல்லாம் அடாப்டர், அதாவது அந்த ஏபிக்கு போகிற பவர் சப்ளை இது எல்லாமே. சரிங்களா? இந்த இடத்துல வந்து இந்த போர்டில் வந்து இந்த டைமரை வந்து ஏர்கோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.